ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பாம் படத்தின் திரை விமர்சனம். பாம்னு சொன்னால் நாம் வெடிகுண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் அதை வேடிக்கையாக வினோதமாக பாம் போட்டுட்டான் அப்படின்னா குசு விட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் முகத்தை சுளிக்க வைக்கிற விஷயந்தான். ஆனாலும் இந்த பாம் என்ற தலைப்பு படத்துக்கு பொருந்தி இருக்கிறது. அதற்கு முதலில் பாராட்டு. ஏன்னா பல படங்களுக்கு தலைப்பு சம்பந்தமே இருக்காது. ஏதோ ஒன்று வச்சுட்டு தலைப்பு வைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு விளங்காத தலைப்பை வச்சுட்டு போவானுங்க. அது இல்லாமல் பாம் என்ற தலைப்பை வைத்த மாறன் பாராட்டப்பட வேண்டியவர் இயக்குனர். பாம் படத்தில் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிவதார் ராஜசேகர், நாசர், அபிராமி, சிங்கம்புலி, பாலசரவணன், டிஎஸ்கே, கிச்சா ரவி, சில்வன்சன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சுதா, சுகுமார் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். விஷால் வெங்கட் இயக்கியிருக்கிறார். டி இமான் இசையமைத்திருக்கிறார். மணிகண்டன் மாதவன் கதை திரைக்கதை எழுதியிருக்கிறார். விஷால் வெங்கட் இயக்கியிருக்கிறார். PM ராஜ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மகிழன் BM வசனம் எழுதியிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னென்னா, வானத்திலிருந்து 2 கற்கள் விழுகின்றன. ஒன்று பெரிய கல், ஒன்று சிறிய கல். இந்த 2 கல்லையுமே கடவுளாக நினைத்து வழங்குகிறார்கள். ஒரே கிராமத்தில் 2 பிரிவினர். ஆனால் எப்போவும் இந்த கிராமத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். துப்புனதுக்கும் இருமுனதுக்கும் சண்டை வரும். எதுக்காக சண்டை வரும்னு தெரியாது. திடீர்னு சண்டை வந்துடும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சண்டையை தீர்ப்பதற்கு அபிராமி கலெக்டர் காரில் வர்றாரு. அவர் கார் ஒரு பக்கமாக திரும்பி இருக்கும். அவ்வளோதான், நீங்கள் அந்த பக்கம் சப்போர்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால் அங்கே யார் சமாதானப்படுத்த வந்தாலும் சண்டை தான் வருமே தவிர சமாதானத்துக்கான அறிகுறியே இல்லை. அந்த கிராமத்தில் காளி வெங்கட் ஒரு புரட்சியாளன். தீண்டாமையை எதிர்த்து குரல் கொடுப்பவன், சாதி பிரிவை எதிர்த்து முழங்குபவன். என்ன எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சிக்கிட்டு இருப்பான் மனுஷன். இதனால் அங்கே எல்லாருமே எப்போவுமே ஒரு மனிதன் நிதானமாக பேசினாலே மக்கள் சந்தேகப்படுவான், கேட்க மாட்டான். இதில் தண்ணி அடிச்சுட்டு பேசுனா எவன் கேட்பான்? அடை போட அவன் போதை போட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் வெந்து நூலாகிடுவார். அவர் திடீரென்று ஒரு நாள் இறந்து விடுவார். இறந்துட்டாங்கன்னு சொல்லி இறுதி சடங்கு செய்ய போனால் டர்ரு புருன்னு குசு விடுவார். உடனே யாரும் புதைக்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அபிராமி மருத்துவரை அழைத்து இல்லைங்க, இது சில சந்தர்ப்பங்களில் எப்பாவது நடக்கத்தான் செய்யும். குசு விடுவதனாலே ஒருவன் செத்து விட்டான், உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல சொன்ன உடனே புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. சேரில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சா திடீர்னு சாமியாடுறவன் வருவான். நம்ம ஊருக்கு சாமி வந்துட்டாருன்னு சொல்லுவான். தொடர்ந்து அங்கே அவருடைய காளி வெங்கட்டுடைய படங்கள் விற்பனையாகும். ஒரே திருவிழா மாதிரி இருக்கும். ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் சாமி ஆகிட்டானுன்னா திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும். இந்த ஆள் செத்தானா, உண்மையிலே செத்தானா, அந்த கிராமத்திலே சமாதானம் வந்ததா, சமூக விழிப்புணர்வு ஏற்பட்டதா, தீண்டாமை ஒழிந்ததா, அந்த இரு பிரிவினரும் ஒன்றுபட்டார்களா என்பது தான் பாம் படத்தினுடைய கடைசி கட்ட காட்சி. இந்த படத்தில் இறந்து போனவர் கடைசி வரைக்கும் இறந்து போனவராகவே நடித்திருக்கிறார் அவர் காளி வெங்கட். ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய திறமையினுடைய பரிணாம வளர்ச்சியை வித்தியாசமாக காட்டிக்கொண்டிருக்கிறார் காளி வெங்கட். இந்த படத்துலையும் அவர் காளி வெங்கட் நல்லாக நடித்திருக்கிறார். படத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுன் தாஸ். அவருடைய முகமே ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கும். இவர் நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாராங்கிறது தெரியாது. ஆனால் மனுஷன் நடிப்பில் ஒரு ரகுவரன் மறைந்து விட்டார். ஆனால் ரகுவரனுடைய ஆவி அர்ஜுன் தாஸ் உடம்புல பூந்துருச்சு போல். நீங்கள் என்ன ஒரு வில்லன்னாலும் பாட்ஷாவுடைய வில்லன் நினச்சி பார்க்க முடியுமா? அதே மாதிரி ரகுவரன் மாதிரியே அர்ஜுன் தாஸும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அவரும் காதலிக்கிறார். ஆனால் காதலுக்கு அவர் அடங்கிய மாதிரி இல்லை. திடீரென்று அவரும் உடம்பிலேயும் சாமி ஆடுகிறார். கடைசி காட்சியில் நம்முடைய கண்களை கலங்க வைத்து விடுகிறார் அர்ஜுன் தாஸ். அதே போல் பாலசரவணன். இப்போ எல்லாருமே யூடியூபர் ஆகிடுறான். கையில் எவனுமே செல்ஃபோனை வச்சுருக்காங்களா, அவன்லாம் எனக்கு 1000 பேர் சந்தாதாரர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரே முயன்னு பாலசரவணன் ஒரு வருகிற நேரத்தில் எல்லாம் கிச்சு முட்டுகிறார்.
அந்த யூடியூபை தவறாக சொல்கிறாரா என்றால் இல்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் அவர் யூடியூப் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறார்கள். அதாவது முன்னெல்லாம் எல்லா வீட்லேயும் டெலிவிஷன் இருக்கும், டெலிவிஷனில் செய்தி பார்ப்பாங்க. இப்போ யூடியூப்லேயே செய்தி பார்த்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு பாலசரவணன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். சிங்கம்புலி அந்த ஒரே கிராமத்தில் 2 பேருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு பகுதி தலைவராக சிங்கம்புலி. அவர் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரசியல்வாதியை போலயே நடித்திருக்கிறார். சில கேள்விகளும் சிறப்பாக கேள்வி கேட்கிறார். அதாவது மூடத்தனத்தை ஏற்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்கிறார். சில நேரங்களில் மூடத்தனத்தை ஆதரிக்கிறார். சாதி வெறியை தூண்டுகிறாருன்னு சொல்லலாம். சிங்கம்புலி இந்த படத்தில் காமெடி செய்வதை விட குணச்சித்திர நடிகராக மாறியிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டு. நாசர் சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். இப்போல்லாம் சினிமாக்களுடைய இலக்கணம்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதிரியே காட்டுகிறது. அர்த்தம் புரிஞ்சு இல்லையா? பணம் 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 தான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றலாம் பரவாயில்ல, எவனை வேணா தூக்கு, எவனை வேணா அடி, எவனை வேணா கொல்லுன்னு இருக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற போல நாசர் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த கலெக்டர் அபிராமியிடம் பேசிவிட்டு அவர் அதை செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அப்படி ஒரு சுழன்று என்னை அவமானப்படுத்திட்ட பாருன்னு சொல்லி வீறு கொண்ட வேங்கையாக போகிறார். நாசர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு, இதுலேயும் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கார். அபிராமியாக வருகிற கலெக்டர் ரொம்ப சாஃப்டாக அழகாக சிறந்த சிந்தனையாளராக வருகிறார். கடைசியில் ஒன்று சொல்கிறார், நான் கடவுள் மறுப்பாளர், நாத்தியவாதி தான், ஆனால் என்னுடைய நம்பிக்கையை மற்றவர்கள் மனதில் திணிக்க மாட்டேன், மற்றவருடைய நம்பிக்கையை நான் மதிப்பேன்கிறார். அதாங்க மனிதத்துவங்கிறது, அதான் மனிதாபிமானங்கிறது, அதுதான். உன்னுடைய கொள்கையை மற்றவர்களிடம் திணிக்காத, மற்றவர்களுடைய கொள்கையை திட்டாத, விமர்சிக்காத, அது அவர்கள் கொள்கை, இது உன் கொள்கை அப்படின்னு பிரித்து வாழு, சிந்தனையுடன் வாழ், சமுதாயம் நல்லா இருக்கும். இன்னும் கடைசியில் சொல்கிறாரு, நெத்தியடி வசனம், அதை பாராட்டியே ஆக வேண்டும். மகிழன் வசனம் எழுதியிருக்காரு, மிகச்சிறப்பான வசனம். இவர் மூடத்தனத்தை ஆதரிக்கிறாரா, சாதியை ஆதரிக்கிறாரா, இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அங்கேயும் பேசியிருக்காரு, இங்கேயும் பேசியிருக்காரு. மிகச்சிறப்பான வசனம். இப்போ ஜனங்க எப்படி இருக்காங்க, என்னத்தை பேசுகிறாங்கிறது அழகாக வசனங்களாக மாற்றி இருக்கிறார். டி இமானுடைய இசை பாராட்டப்பட வேண்டிய இசை. ஒரு மெலடிலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. இமானுடைய இசை தரமானது என்று மட்டும் நாம் சொல்லலாம். PM ராஜ்குமார் ஒளிபேசி இருக்கிறார். பட்ஜெட் படம், அதனால் அவருக்கு இருந்து நேச்சுரல் லைட்டை பயன்படுத்தியிருக்காரு, அதிகமான லைட்டிங் பயன்படுத்தலை. இருந்தாலும் என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காரு. இருட்டில் படமாக்கப்பட்டாலும் அந்த டின்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமத்து டின்ட்டு, அதை வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. பளிச்சென்ற ஒளிப்பதி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒளிப்பதிச்சு இருக்கிறார். ஏன்னா கதையுடைய போக்கு அப்படி என்ற காரணத்தினால். விஷால் வெங்கட் இயக்கியிருக்கிறார். இடையில கொஞ்சம் போர் அடிக்குது, சில காட்சிகளை நீக்கி இருக்கலாம். இருந்தாலும் இப்போது சாதி படங்கள் எத்தனையோ வருகின்றன, தீண்டாமை ஒழிப்பு எத்தனையோ வருகின்றன, நாகரிக காதல் வருகின்றன. அது போன்ற ஒரு கதையை அவரால் முடிந்த அளவுக்கு நம்முடைய மனதில் தைக்கிற அளவுக்கு படமாக்கி இருக்கிறார் விஷால் வெங்கட். அவருக்கு நமது பாராட்டுக்கள். அந்த குசு என்பது அடிக்கடி காட்ட வேண்டுமா, இல்லை அது தேவையா என்றும் கேட்க வேண்டியிருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, அப்படி 3 நாட்கள் உடம்பு கெடாமல் இருக்குமா, பிணம் கொசு விடுமா என்பது கேள்விக்குறி. அது லாஜிக் மீறல், அதை அப்படியே ஒதுக்கிடலாம். மற்றபடி பாம் போய் பார்த்து சில கருத்துக்களை கேட்டு அது உங்கள் மூளைக்குள்ளே போனால் வேலை செய்து நீங்கள் மனிதனாவீர்கள், அது உறுதி. பைல்வான் பார்வையில் பாம் படத்துக்கு 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.